வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்துல எல்லாரும் வலி இல்லாமல் வாழணும். அதுதான் இந்த கிளினிக்கோட குறிக்கோள். டுவர்ட்ஸ் த பெயின் ஃப்ரீ வேர்ல்ட். வலி இல்லா வாழ்க்கை. வலி இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை பாசிபிளா? அது சாத்தியமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் 90% மக்கள் ஏதாவது ஒரு வலியின் காரணமா தான் மருத்துவரை போய் பார்க்கறாங்க. இது இன்னைக்கு நேத்து நடக்கிறதுல காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு வலினா தான் நீங்க டாக்டரை போய் பார்க்கறீங்க. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது இருந்துகிட்டே இருக்கு. சோ இந்த வலியிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, வலி இல்லாம எப்படி சந்தோஷமாக வாழ்வது, அது பாசிபிளா, சாத்தியமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ வலி இல்லா வாழ்க்கையை நோக்கி எப்படி நம்ம போறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா, அதுங்கிறத நம்ம பேச போறோம். ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. நானு எல்லாரும் நம்ம சொல்லுவோம், சார் நீங்க உங்களை பார்த்துக்கோங்க, உங்க உடம்ப பார்த்துக்கோங்க, பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, டாக்டர் போய் பாருங்க. நான் ரொம்ப பிஸி சார் அப்படிப்பா. என்னங்க பண்றீங்க அப்படி பிஸியா? நான் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எதுக்காக வேண்டி ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது பணம் அப்படின்ட்டு. ஒரு சின்ன என்னோட டாக்டர் நண்பர் சொன்னது இது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம், உலகத்துல 10 பணக்காரர்கள் பட்டியல் பட்டு கூகுள்ல பாத்தீங்கன்னா, நம்ம எதனால கூகுள்ல தானே கேட்கிறோம், அதே மாதிரி கேட்டீங்கன்னா அடிச்சிடும், வரிசையா சொல்லிடும். சோ பணத்தை நோக்கி நம்ம எதுக்கு போறோம்? சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு கேள்வி அதே கூகுள்கிட்ட கேட்கலாம். உலகத்தில் 10 சந்தோஷமான மனிதர்கள் யாரு அப்படின்னு அடிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இல்லைங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பணம் நம்மளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்ட்டு, நம்மளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஆச்சரியமான விஷயங்கள் என்ன, பணம் மட்டுமே ஒருத்தருக்கு சந்தோஷமான கொடுக்காது. சோ உலகத்தில் மிக ஹாப்பியான மனுஷர், சந்தோஷமான மனுஷர் யார் அப்படின்னு கூகுள்ல பாத்தீங்கன்னா, அதிர்ச்சிகரமான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லுது. ரிச்சர்ட் மத்தாயோ ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு 70 வயதான முதியவர் சொல்லுது. அப்படி எப்படிங்க அவர் சந்தோஷமா இருக்காரு? அவர் அவ்வளவு பெரிய பணக்காரரா கிடையாது. அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை. ஒரு பிரெஞ்சு மனிதர் புத்திஸ்ட் மாங்கா மாதிரி ஒரு வாழ்வியலை தேர்ந்தெடுத்து கொண்டு உலகத்தில் சந்தோஷமான மனிதராக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டார். அது எப்படிங்க அவர் சந்தோஷமா இருக்காருன்னா, அவரோட வாழ்க்கை முறை. சோ முக்கியமா நம்ம ஒன்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் ரொம்ப பிஸி, ரொம்ப ஒர்க்ல அதிகமா இருக்கேன், அதனால என்னை கவனிச்சுக்க முடியல, என்னோட உடம்ப கவனிச்சுக்க முடியல, என் குழந்தைகளை கவனிச்சுக்க முடியல அப்படிங்கிறத ஒரு பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க. நீங்க நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்கள் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எதுக்காக வேண்டி நான் சொல்றேன்னா, உங்க உடம்புல வலி அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குவன்ட்ட, நீ கொஞ்சம் கவனி என்ன அப்படின்னு சொல்லுது. அதை நம்ம புறக்கணிக்க அந்த பிரச்சனை பெருசுதான் ஆகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சாதாரண ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே கவனித்து சரி செய்வது என்பது மிக மிக எளிதான காரியம். அதையே தள்ளி போட உங்களுக்கு பிரச்சனை பெருசாகும். அதே மாதிரி நான் எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா, இது ஒரு கசப்பான வார்த்தையா எல்லாருக்கும் தெரியுது. முதல்ல சொல்றது என்னன்னா, நான் ரொம்ப பிஸி டாக்டர் அப்படிம்பாங்க. மறுபடியும் அதே தான் சொல்றேன் நான், உங்களுக்கென்று தனிப்பட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்கியாக வேண்டும். அப்படி என்னங்க எக்ஸசைஸ்ல இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் சந்தோஷமான மனிதர் சொன்னோம் பாத்தீங்களா, அவர் பண்றது என்னன்னா மெடிடேஷன்ஸ். சில வாழ்வியல் முறைகள் வச்சிருக்காரு மெடிடேஷனுக்கு அப்புறம் கூட. ஒரு சில எக்ஸசைஸ்கள் அவரும் பண்றாரு. இந்த எக்ஸசைஸ்கள் பண்றதுனால நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா, வலி இல்லாமல் இருக்க முடியுமா என்றால், 2க்கும் 100% பதில் ஆம். உடற்பயிற்சி எப்படி உங்களை வலியிலிருந்து நீக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உடற்பயிற்சியின் மூலமாக நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியமும்
சந்தோஷமும் கிடைக்கும் என்பது, மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உடற்பயிற்சி என்பது உடல் ரீதியான பலன்களை தவிர மன ரீதியான பலன்கள் நிறைய ஏற்படுத்துகிறது. அதற்காண்டியாச்சும் உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். உடனே ஒரு கேள்வி வரும், உடற்பயிற்சி பண்ணனவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க அப்படின்ட்டு. அளவான உடற்பயிற்சி அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி பண்ணா போதும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடற்பயிற்சினா அளவான உடற்பயிற்சினா என்ன டாக்டர் அப்படின்னா, எந்த ஒரு உடற்பயிற்சியும் பேசிக்கிட்டே அடுத்தவங்க கூட பேசிக்கிட்டு அல்லது போன்ல பேசிக்கிட்டே உங்களால பண்ண முடியுதா, அதுதான் உங்களுடைய கம்ஃபர்ட் லெவல். பேச முடியல அப்படின்னா நிப்பாட்டிக்கோங்க, அதுக்கு மேல போகாதீங்க. நடந்துட்டே வர்றீங்க, ஒரு நண்பரோட பேசிக்கிட்டே வர்றீங்க. நம்ம அந்த காலத்துல ஒரு பழமொழி, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது அப்படின்ட்டு. அது அலுப்புக்காக சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது, மொனோட்டோனியை பிரேக் பண்ணணும்னு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க ஆடி பாடி வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு உங்களால பாட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ரொம்ப டயர்டாயிட்டீங்க, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டீங்க அப்படின்ட்டு அந்த வேலையை நிப்பாட்டிடலாம். அதுக்குதான் ஆடி பாடி அல்லது பாடி பாடி வேலை செஞ்சீங்க அப்படின்னா களைப்பு தெரியாது அப்படிம்பாங்க. அது களைப்பின் அளவுகோலை நிர்ணயிக்க இந்த பேச்சு ரொம்ப உபயோகப்படுது. ரொம்ப சிம்பிள். ஒருத்தரோட பேசிக்கிட்டே நீங்க நடந்தீங்க முடியுது அப்படின்னா அதுதான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். அவ்வளவு பண்ணா போதும். இன்னும் சயின்டிபிக்கா சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் வயதுக்கேற்ப ஹார்ட் ரேட் இவ்வளவு கூடலாம், இருதய துடிப்பு இவ்வளவு கூடலாம் இருக்கு. மேக்சிமம் எவ்வளவு கூடலாம் என்பது அதை 80% மிகாமல் பார்த்து கொண்டால் சேஃபான எக்ஸசைஸ் லிமிட். ஒருத்தருக்கு 150 ஹார்ட் ரேட் போகலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 80% ஆஃப் தி 150. சப்போஸ் ஒரு 200 ஹார்ட் ரேட் ஒருத்தருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 80% ஆஃப் தி, அதாவது 160க்கு மேக போகாமல் பார்த்து கொண்டு எக்ஸசைஸ் பண்ணி. இப்ப நிறைய வாட்சஸ் வருது, கேஜெட்ஸ் வருது. இதை விட மிக எளிதானது சொல்றது, பேசிக்கொண்டே நீங்கள் செய்த எக்ஸசைஸ் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை நிர்ணயிக்கும். சரி, நான் சொன்னேன் முதலில் உங்களுக்கான தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு. எக்ஸசைஸ் பண்ணனால வலி போறது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மன ரீதியான சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடிகிறது. சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொன்னா இல்லையா. இப்ப எக்ஸசைஸ் பண்றது சேஃபா அப்படிங்கறதுக்கு இந்த தரம் சொன்னேன். சரி, இந்த மன ரீதியான சந்தோஷங்கள் எப்படிங்க வருது அப்படின்னா, நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல ஒரு 4 விதமான மெடிசின்ஸ் துறக்குது நேச்சுரலாவே. அது ஹார்மோன்கள் சொல்லுவோம் நம்ம. முக்கியமானது செரட்டோனின். அதுல பேரே பாத்தீங்கன்னா சிரம் டானின் அப்படின்னு இருக்கும். சீரம்ங்கிறது நம்ம பிளட்ல இருக்கிற ஒரு லிக்விட் டானிக். அந்த பிளட்டுக்கு ஒரு டானிக் மாதிரி அது செரட்டோனின். அதனால என்னங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செரட்டோனின் தான் நம்மளை ஒரு ஹாப்பியா வைக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன். அது நிறைய விஷயங்கள் இந்த செரட்டோனின் கம்மியா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்விரான்மெண்டல் பிரச்சனை, சூழ்நிலை பிரச்சனை. இது எல்லாத்தையும் தேவையோட உங்கள் உடம்பில் செரட்டோனின் சுரக்க, நேச்சுரலாவே சுரக்க இந்த உடற்பயிற்சிகள் மிக அதிக அளவு உபயோகப்படுது. அதனாலதான் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னா ஒரு ஹாப்பி ஃபீலிங் வருது பாத்தீங்கன்னா, சரிங்களா. அதனால இந்த செரட்டோனின் நேச்சுரலாவே வருது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த செரட்டோனின் கம்மியா இருந்தா நம்மளுக்கு டிப்ரெஷன்ல போயிடுறோம். நம்ம ஆன்டி டிப்ரெஷன் மாத்திரைகள், அந்த மன சிதைவை தடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே இந்த செரட்டோனின் லெவலை அதிகரிக்க மாதிரி மாத்திரைகள் தான். நம்ம மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான அளவு, கட்டுப்பாடான அளவு உடற்பயிற்சி செய்தினாலே இந்த செரட்டோனின் நேச்சுரலாவே தூண்டி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். இந்த செரட்டோனின் இன்னொரு முக்கியம்னா, உங்களை எந்த நேரம் தூங்க வைக்கணும், எந்த நேரம் எழும்ப வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலாம் கிளாக், பயாலஜிக்கல் கிளாக் அப்படிம்போம். உடம்பிலே இருக்கும். நைட் ஆனா தூங்கிடுவோம், காலையில ஆனா எந்திரிச்சிடும். இது எல்லாமே கரெக்டா செட் பண்றதும் இந்த செரட்டோனின் தான். சோ இவ்வளவு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுரப்பி நார்மலாவே நம்ம உடம்பில் ஈஸியா வர்றதுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒரு காரணமா இருக்கிறது. இரண்டாவது ஹார்மோன் டோபமின். இந்த டோபமின் என்கிறது ரிவார்டு ஹார்மோன் அப்படிங்கிறோம். ரிவார்டுனா ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குதுங்களா, ஒரு பலன் எதிர்பார்க்க. அது மாதிரி இந்த டோபமின்னால நம்முடைய மசில்கள் நல்லா மூவ் பண்ணுது, மூவ்மெண்ட்லாம் நல்லா இருக்கு, ஒரு ஃபீலிங்ஸ் நல்லா வருது, அடுத்த பிரச்சனைகள், எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தைரியம் வருகிறது. இதுக்கு எல்லாமே இந்த டோபமின் தான் காரணம். இந்த டோபமின் நல்லா இருந்தா மூவ்மெண்ட் டிசார்டர் வராது. இந்த பார்க்கின்சன்ஸும் அந்த மாதிரி ரிலேட்டட் டிசீஸ்லாம் இந்த டோபமின் ரிலேட்டடா இருக்கிறது. மூவ்மெண்ட், அதாவது நடக்க கஷ்டமா இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம்
எளிதாக அந்த மூவ்மெண்ட்ல பிரச்சனைகள்லாம் வராம பார்த்திருப்பதுக்கு இந்த டோபமின் ஒரு காரணம். அடுத்து ஒரு ஹார்மோன், நீங்க எக்ஸசைஸ் பண்ணா வலி வந்துடுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த வலியை குறைக்க நேச்சுரலாவே ஒரு வலி நிவாரணம் நம்மளோட உடம்பிலேயே இருக்கிறது இயற்கையாவே. அதுதான் என்டார்பின். அந்த என்டார்பின் என்பது இயற்கை வலி நிவாரணம். நம்ம உடம்புல நம்மளுக்கு தேவையான வலி நிவாரணம் உடம்புலேயே இருக்கிறது. நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா, வலியை நீக்குவதற்கான என்டார்பின் என்கிற ஒரு ஹார்மோன் உடம்பில் அதாகவே சுரந்து உங்களை வலி இல்லாமல் இருக்கிற வைக்கிறது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணா வலி வருது அப்படின்ட்டு காரணம் சொல்லாதீங்க. எக்ஸசைஸ் பண்ண அந்த வலி தன்னால போயிடும். இதை விட அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் வருது, பிரைன் நாட்ரியூரேட்டிக் பெப்டைட், BNP. இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நரம்புகளை எல்லாம் பலப்படுத்துகிறது. ஸோ ஒரு எக்ஸசைஸ்னால இவ்வளவு பலன்கள் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாகவும் இருக்கிறது. சோ இவ்வளவு விளக்கமா சொல்றதுக்கு காரணம் எல்லாரும் சொல்ற பதில எக்ஸ்கியூஸ ஒரு தவிர்ப்பதற்கான காரணமா சொல்லாம உங்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், வலி அல்லது டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டால் புறக்கணிக்காதீங்க. அது உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அலாம், ஒரு சைன். நீங்க இப்ப பாக்குறீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்னோட பாடியில, என்னை கவனிங்க சொல்லுது. தயவு செய்து அதை கவனிங்க. தகுந்த மருத்துவரை அணுகுங்க. சுய மருத்துவம் என்பது செல்ஃப் மெடிகேஷன்ங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு நாள் 2 நாள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மருத்துவரை தேடி ஓட வேண்டாம். அதே நேரத்தில் அந்த பிரச்சனையை தள்ளி போட்டு நாள் கணக்கில் ஊற வைக்கவும் வேண்டாம். சோ ஒரு நாள் 4 நாள் பாருங்க, பிரச்சனையா இருக்குன்னா டாக்டர்கிட்ட போங்க. ஆபத்தான வலிகளை உடனடியாக சரி செய்துங்கள். தீவிரமான வலி, மூச்சு தன்மை, நடக்க முடியாம இருக்கிற வலி, எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுகும். இது ஒரு ரெட் பிளாக், ஆபத்தான வலிகளுக்கான அறிகுறிகள். அதே மாதிரி இந்த வலி நிவாரண மாத்திரைகள் மருத்துவர் கூறும்போது மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏத்து வீட்டுக்காரருக்கு கொடுத்த மாத்திரையை நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த மாத்திரையை ஏத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்காதீங்க. அது கண்டிப்பாக ஆபத்தை விளைவிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமாக உடற்பயிற்சியை செய்து கொள்ளுங்கள். எப்படி எளிதாக உடற்பயிற்சி, இதுக்கு போய் ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஜிம்முக்கு போறது தப்புன்னு சொல்லலை. எளிதான நடைப்பயிற்சி ஆரம்பிச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க உடற்பயிற்சியின் அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ உடற்பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணணும்? ஸ்பீட் டெஸ்ட், நடந்து கொண்டே செய்ய முடிந்த எல்லா உடற்பயிற்சிகளும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் உண்டு பண்ணாது. இதற்கு மேல் ஏதாவது சந்தேகம் வந்தால் மருத்துவரை அணுகி வலியில்லா வாழ்க்கையை வாழ முடிவெடுங்கள். முயற்சி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.